ம். அப்படி சொல்றாரு நருட்டோ. அப்படி இந்தியாவை நீ திருத்த வேண்டும் என்று நினைத்தால், அது உன் சொந்த நாட்டிலிருந்து நீ இதை செய்யலாமே. வெளிநாட்டிலிருந்து பேசக்கூடாதுல்ல. இந்தியாவை நான் திருத்துறேன் அப்படின்னு நான் எப்பங்க சொன்னேன்? இது போலலாம் வெளிய போய் சொல்லாதீங்க. இது போல நான் சொன்னேன்னு அடிப்பாய்ங்க என்ன. அப்படிலாம் நான் சொல்லல. நான் சொன்னேனா? எல்லாம் காட்டுவேன். அதுக்குன்னு இந்தியாவையெல்லாம் வளைக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, பெரிய ப்ராசஸ். சொல்ல முடியாது. கடவுள் அதுக்கும் என்ன தயார்படுத்தலாம். அந்த நிலைமைக்கும் கொண்டு போகலாம். சொல்ல முடியாது. ஆனா எனக்குன்னு சில திட்டங்கள் இருக்கு. அத நான் வெளிய சொன்னதே கிடையாது இதுவரைக்கும். நான் சொல்லியிருக்க அத தொட்டு சொல்லியிருக்கேனே தவிர, அத சொன்னது கிடையாது. என் உயிரே இந்த கன்டென்ட்ல இந்த மது ஒழிப்புக்காக என் உயிரே குடுக்கணும்னாலும் நான் குடுப்பேன். அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆனா அத தொடர்ந்து பேசுனது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த கன்டென்ட்ல நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். என்னுடைய பிறப்பே அதுக்காக தான். மறுவாழ்வு மையம், ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் நான் சொல்றது எதுக்குன்னா, சிகிச்சை செய்றது ஓகே. அப்போ இப்ப இந்த லலித் பையன், இந்த மாரி சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த பாதைக்கு வந்து அதில வந்துட்டு அடிக்ட் ஆகி, அவங்களுக்கு நான் சிகிச்சை செய்றதுக்கு எதுக்கு? ஏற்கனவே வந்தவங்களுக்கு தான் சிகிச்சை செய்யணும். வராம இருக்கிறவங்கள வராம தடுக்கணுமா இல்லையா? அதுக்கு நம்ம பண்ணுவோம்ல, செயல்படுவோம்ல. அதில தான் நான் சொன்னேன், என் உயிர் பிரியணும்னாலும், என் உயிரையே குடுக்கணும்னாலும் நான் குடுப்பேன் அப்படி சொல்லியிருக்கிறேன். இது ஒரு ப்ராசஸ்.